மீடியா சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம். ஸோ மண்டே உங்களோட எக்ஸாம் நினைக்கிறேன். விஷ் வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் 9th தமிழுக்கான அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் மிட் எக்ஸாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் வருப்பா. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்கப்பா. உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் போயிடும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நானும் பார்த்தீங்கன்னா A to Z ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஸோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு மட்டும் தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. ஓகேங்களா? 10th வரை போக போகிறீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, 1 மார்க் பாருங்கள். திணைப்பாலின் ஆகியவற்றை உணர்த்தும் பால் காட்டும் விதிகள் இல்லாத திராவிட மொழி எது? ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். நான் இப்போ ஆன்சர் சொல்லிடுவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும். இந்த கொஸ்டின் பார்த்தாலே வீடியோ பார்க்க ஓகே இதுதான் ஆன்சர்னு சொல்லி உங்களுக்கே தெரியணும். அப்படியே கமெண்ட் பாக்ஸில் முடிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவங்களுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது பார்த்து தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்ச மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வேணாம். ஓகேவா? ஸோ அப்படியே ரெண்டாவது பாருங்கள். நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? பின்வருவற்றுள் அளவிடப்படை இடம்பெயர்த்த தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படியே லைனாக பாருங்கள். 4, 5, 6 1 மார்க் இருக்குது. தமிழ் பொறுத்த வரைக்கும்ப்பா, இப்போ வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரவே கூடாது. தமிழ் பொறுத்த வரைக்கும் அடித்து திருத்தி ரொம்ப கேவலமாக எழுதாதீங்க. ஏன்னா தமிழ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயினிங் லெட்டர் ஃபாஸ்ட்டாக எழுத முடியாது, பொறுமையாக எழுத முடியும். ஸோ இப்போ இருந்தால் கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் ஃபாஸ்ட்டாக எழுதணும், அதே மாதிரி நீட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தமிழுக்கு டைம் பத்தாது, நீங்கள் நிறைய எழுத வேண்டியது இருக்கும். ஸோ 6 1 மார்க் பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள். குறுகிய விடை தருக 3க்கு மட்டும். ஸோ விடைக்கேற்ற வினா அமைக்க ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ விடை கொடுத்துருவாங்க. திராவிட மொழிகளில் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ திராவிட மொழிகளுள் மூத்த மொழியாக திகழ்வது எது அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் மாதிரி கேட்கணும். ஓகே, ஆன்சர் கொடுத்துருவாங்க, நீங்கள் கொஸ்டின் மாதிரி கேட்கணும். அப்புறம் இந்தியா நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறிவிப்படுவர் சார் அத்தார் காட்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஆர்த்தர் காட்டான் கொடுத்துருக்காங்கல்ல, நீங்கள் வந்து யாருன்னு கேட்கணும். கடைசியாக வந்து நீங்கள் யாருன்னு சொல்லி முடிச்சா போதும், நீங்கள் அது கொஸ்டின் மாதிரி ஆயிரும். ஓகேவா? அப்புறம் கன்னி என்பதன் விளக்கம் எது? யாது? கூவல் என்று அழைக்கப்படுவது யாது? ஸோ உண்டு கொடுத்தார் உயிர் கொடுத்தாரே குறிப்பு தருக. ஸோ இந்த 4ல் நீங்கள் 3 எழுதுனா போதும், 1 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? சிம்பிளாக தான் இருக்கும், நீங்கள் கஷ்டப்படுறமாலாம் ஒன்றும் இருக்காது. ஓகேங்களா? அடுத்து பிரிவு 2 பாருங்கள். விடை தருக 3 மட்டும். ஓகேவா? இதில் அதே மாதிரி தான் 3 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3 எழுதுனா போதும், 1 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேங்களா? கம்பல்சரி கிடையாது. பட் நீங்கள் குவார்ட்டர்லி ஆஃபலி ஆனுவல் எழுதும் போது அங்கெல்லாம் உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும். ஓகேவா? ஒரு சில கொஸ்டின்ஸில் கலைச்சொற்கள் பாருங்கள். இது கிராமர் 2 மார்க்ஸ் தனியாக ஒரு பாட்டே இருக்கும். இப்போ நீங்கள் 50 மார்க் தான் எழுதுறதுனால அதெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்காது. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. சொல்லுக்குள் சொல் தேடுக, தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க, இளமையில் கல்வி டேஸு, கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் புகழே, இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகேவா? அதை கரெக்டாக நீ கம்ப்ளீட் பண்ணும். அப்புறம் சுருக்கமாக விடை தருக 3க்கு மட்டும் விடையளி. இங்கே பாருங்கள் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? மனப்பாட பகுதி கம்பல்சரியாக உங்களுக்கு கேட்பாங்க. மனப்பாட பகுதி இருக்கும், திருக்குறளும் இருக்கும். ஓகேவா? கம்பல்சரியில். ஸோ அது இது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 4ல் 3 எழுதணும், அதில் ஒரு கம்பல்சரி. மனப்பாட பகுதி கம்பல்சரி. ஓகேவா? தித்திக்கும் என தொடங்கும் தமிழ் தூது பாடல் எழுதுக. இந்த தமிழ் தூதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன்ப்பா. நீங்கள் 10th போனாலும் சரி, 10th கூட போனால் 1 மார்க்கும் சரி, 2 மார்க்கு 7 மார்க் எல்லாமே உங்களுக்கு தமிழ் தூதுலேருந்து கொஸ்டின்ஸ் வர கேரண்டி அதிகமாக இருக்குது. ஓகேவா? அடுத்து பகுதி 4 பாருங்கள். 5 மார்க் கொஸ்டின்ஸு. பெரிய புராணம் காட்டும் திருநாட்டின் சிறப்பினை தொகுத்து எழுதுக. உங்களின் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய கால் முளைத்த கதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கதை கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் சுருக்கமாக கடிதமாக எழுதணும். ஓகேவா? அப்புறம் காட்சியை கண்டு கவிஞர் எழுதுகிறது ரொம்ப ஈஸி. இந்த காட்சியில் என்ன தெரியுதோ நீங்கள் அதை வச்சு எழுதிக்கலாம். ஒரு 5 பாயிண்ட். 5 மார்க்னா 5 பாயிண்ட்டு, 3 மார்க்னா 3 பாயிண்ட், அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? மாணவர்களின் பொறுப்பான செயல்களை கருதுவற்றை 5 தொடர்களாக எழுதுக. ஓகேங்களா? ஸோ மாணவர் வந்து பொறுப்பாக ஏதோ செயல் பண்ணாங்கன்னா அதை வச்சு ஒரு 5 கருத்து எழுதலாம் நீங்கள். ஓகேங்களா? ஒரு 5 மார்க்னா 5 பாயிண்ட்டு. அடுத்து 8 மார்க் பாருங்கள். காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் தமிழன் தனித்தன்மையை பற்றி எழுதுக. தண்ணீர் கதையை கரும்பொருள் கொன்றாமல் சுருக்கி எழுதுக. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் படிச்சது மாதிரி இருக்கும். இது படிச்சிருக்க கதை தெரிஞ்சு தான் எழுதிருக்கலாம் நீங்கள். இது நீங்கள் ஓனாக எழுதலாம். ஸோ இவ்வளோ தான்ப்பா, ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ ஒரு ஹார்ட் கமெண்ட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு மண்டேலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட்னு நினைக்கிறேன். உங்கள் டைம் டேபிளில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அப்புறமேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு வீடியோ ஷேர் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இப்போயாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணிக்கலாம்னு செக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆலில். ஓகேவா? அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, தட்சித் நினைக்கிறேன். வீடியோ இன் பண்ணிக்கலாம். ஐ திங்க் ஒரு 2 எக்ஸாம் ஒட்டுக்காகிறாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் மேக்ஸா இல்லை தமிழ் இங்கிலீஷா? ஸோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கப்பா. பார்த்துட்டு அப்படியே கமெண்ட் பண்ணாமல் போகாதீங்க, எனக்கு தெரியாமல் போயிடும். ஸோ தமிழில் எந்தெந்த எக்ஸாம் எப்படின்னு சொல்லுங்கள். தமிழ், மேக்ஸு, அப்புறம் இங்கிலீஷ், சயின்ஸு, அப்புறம் சோஷியல் சயின்ஸு, இந்த மாதிரி தான் எக்ஸாம்ஸு. கரெக்டாக தப்பான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டைம் டேபிள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேப்பா செல்ல குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.